மாலையின் செவ்வானம் மெல்ல கரைந்து இரவின் கார்மேகம் அந்த அழகிய பங்களாவை சூழ்ந்து கொள்ளத் தொடங்கியது. அன்றைய நாள் தானேஸ்வரனுக்கு வேலைகள் சீக்கிரமாகவே முடிந்திருந்ததால் மனதிற்குள் ஒருவித புது உணர்வோடு வீட்டிற்கு புறப்பட்டான். செல்லும் வழியிலேயே தன் ஆசை பொண்டாட்டிக்கு ஆருத்ரக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அழகான அடர் நீல நிற பட்டு சேலையை வாங்கி கொண்டான். கூடவே அவள் கூந்தலை அலங்கரிக்க சுட சுட பறித்த நறுமணம் கமழும் மல்லிகைப்பூவையும் செவ்வந்தி நிற ரோஜாக்களையும் வாங்கி பத்திரப்படுத்தி கொண்டான். வீட்டிற்கு வந்தவன் அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். ஆருத்ரா படுக்கையில் அமர்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாள். ஆரு என்று அழைத்தபடி அருகே வந்த ஈஸ்வர் தன் கையில் வைத்திருந்த அந்த பட்டுப்புடவை பெட்டியையும் மலர் சரங்களையும் அவளது மடியில் வைத்தான். என்னங்க இதெல்லாம் என்று ஆருத்ரா ஆச்சரியத்துடன் அவனது கண்களை பார்த்தாள். இன்னைக்கு நைட் நீ இந்த சேலையை கட்டி இந்த பூவை வச்சுக்கிட்டு தேவதை மாதிரி வரணும்டி. உன் புருஷன் ஆசைப்படுறேன் என்று அவள் காதோறும் சாய்ந்து ஈஸ்வர் கிசுகிசுத்தான். அவனது குரலில் கம்பீரத்திலும் காதலிலும் சொக்கி போன ஆருத்ரா வெட்க புன்னகையோடு தலையசைத்து விட்டு சேனையை எடுத்துக்கொண்டு ஆடை மாற்ற சென்றாள். சிறிது நேரத்தில் குளித்து முடித்து ஈஸ்வர் ஆசையாக வாங்கி கொடுத்த அந்த அடர் நீல நிற பட்டு சேலையை உடுத்தி வெளியே வந்தாள் ஆருத்ரா. நீல கடலில் மிதந்து வரும் பௌர்ணமி நிலவு போல அவளது தோற்றம் அப்படியே ஜொலித்தது. ஈஸ்வர் மூச்செடுத்து போய் அவளையே பார்த்து கொண்டு நின்றான். அவள் அருகே மெல்ல நடந்து வந்து அவளது மெல்லிய கரங்களை பற்றி தன் பக்கம் இழுத்தான். தன் கைகளாலேயே அந்த மணமிக்க மல்லிகை பூவையும் ரோஜாவையும் அவளது கரிய கூந்தலில் சூட்டி அழகு பார்த்தான். அவளது நெற்றியில் பதிந்திருந்த சிறிய பொட்டும் கூந்தலில் மணந்த பூக்களின் நறுமணமும் அவனை கிறங்கடித்தன. அப்பொழுது அவளது சேலை முந்தானியை மெல்ல விலக்கி பார்த்த ஈஸ்வரனின் கண்கள் பூரிப்பில் விரிந்தன. 4 மாதங்கள் நிறைந்திருந்ததால் அவளது வயிறு லேசாக மேடிட்டு தாய்மையின் அழகிய அடையாளத்தை காட்டத் தொடங்கியிருந்தது. அந்த சிறிய மேட்டை கண்டதும் ஈஸ்வரனுக்குள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பேரானந்தம் பொங்கியது. மெதுவாக முழங்காலிட்டு அவள் முன்னே அமர்ந்த ஈஸ்வர் அவளது லேசாக திரண்ட வயிற்றின் மீது தன் முகத்தை பதித்தான். கதகதப்பான தன் உதடுகளால் அவளது வயிற்றில் மென்மையாக முத்தமிட்டான். என் செல்ல குட்டி, அம்மாவை மாதிரி நீயும் ரொம்ப அழகா இருக்கடா என்ற வயிற்றோடு பேசிவிட்டு மெல்ல நிமிர்ந்து ஆருத்ராவின் கண்களை பார்த்தான். ஆருத்ராவின் கண்கள் ஆனந்த கண்ணீரில் பணிந்திருந்தன. தன் கணவனின் இந்த எல்லையற்ற அன்பும் தாய்மைக்கு அவன் கொடுக்கும் மரியாதையும் அவளை சிலிர்க்க வைத்தது. ஈஸ்வர் மெதுவாக எழுந்து அவளது இடுப்பை வளைத்து பிடித்து தன் மார்போடு அணைத்து கொண்டான். அவளது சிவந்த இதழ்களில் தன் காதலின் ஆழமான முத்திரையை பதிக்க அந்த இரவு அவர்களின் தீராத அன்பிலும் தாம்பத்தியத்தின் தெய்வீகத்திலும் நனைந்து உருக தொடங்கியது. மறுநாள் காலை எப்பொழுதும் போல் அமைதியாக விடிய வேண்டிய அந்த அதிகாலை வேளையில் திடீரென்று குப்பென்ற ஒரு குமட்டல் சத்தம் கேட்டு கண் விழித்தான் ஈஸ்வர். படுக்கையின் அருகில் இருந்த ஆருத்ராவை காணவில்லை. பதறி அடித்துக்கொண்டு எழுதவன் பாத்ரூம் பக்கமாக ஓடினான். அங்கே ஆருத்ரா தன் வயிற்றை பிடித்து கொண்டு கடுமையாக வாந்தி எடுத்து தலை சுற்றலில் நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்ததும் ஈஸ்வரனுக்கு தலையே சுற்றியது போலாகிவிட்டது. ஆருத்ரா, என்னடியாச்சே என்று கூச்சலிட்டபடி அவளை கைத்தாங்கலாக பிடித்து அழைத்து வந்து மெத்தையில் மெதுவாக படுக்க வைத்தான். இருடி இருடி, நான் இப்பவே வரேன் என்று சொல்லிவிட்டு
வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு மாடியிலிருந்து அம்மா அம்மா என்று கத்திக்கொண்டே கீழே ஓடினான். சமையலறையில் காலை காப்பி போட்டுக் கொண்டு இருந்த கற்பகம் மகனின் அலறலை கேட்டு பதறி போய் வெளியே வந்தார். என்னடா ஈஸ்வரா, ஏன் இப்படி கத்துற? அம்மா சீக்கிரமாம்மா, ஆருத்ராவுக்கு ஏதோ ஆயிடுச்சு, பயங்கரமா வாந்தி எடுக்கிறா, மயக்கமா கிடக்குறாம்மா, உடனே வா என்று கற்பகத்தின் கையை பிடித்து இழுக்காத குறையாக மாடிக்கு அழைத்து வந்தான். அறைக்குள் நுழைந்து ஆருத்ராவை பார்த்த கற்பகம் நிலைமையை நொடியில் புரிந்து கொண்டார். கட்டிலில் உட்கார்ந்து ஆருத்ராவின் தலையை மெல்ல வருடி கொடுத்தார். என்ன ஆச்சு ஆருமா? 4 மாசம் ஆச்சுலடா, இன்னும் 2 வாரத்துக்கு இந்த வாந்தி தலை சுற்றல் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். உடம்பு லேசா அசதியா இருக்கும், பயப்படாத என்று தாய்மையின் பரிவோடு சொன்னவர் ஈஸ்வர் கொண்டு வந்த பாலை ஆருத்ராவிடம் கொடுத்து குடிக்க வைத்தார். பிறகு படுக்கை அறையில் இருந்து எழுந்த கற்பகம் தன் மருமகளை பார்த்து, பால் குடிச்சிட்டு மெல்ல கீழே வாமா, சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு வாசற்படி வரை சென்றவர் திடீரென்று திரும்பி ஈஸ்வரனை பார்த்தார். முகத்தில் ஒரு குறும்பு சிரிப்பை வரவழைத்து கொண்டு, டே ஈஸ்வரா, 4 மாசம் கர்ப்பமா இருக்கிற பொண்டாட்டிய காலையில வாந்தி எடுத்ததுக்கே இவ்வளவு அலறியே, உன்னோட பொண்டாட்டிய நீ தான் பார்த்து பத்திரமா பார்த்துக்கணும், புரிஞ்சதடா என்று செல்லமாக கிண்டல் எடுத்துவிட்டு சிரித்து கொண்டே கீழே இறங்கி சென்றார். அம்மா போனதும் ஈஸ்வர் தன் தலையை சொரிந்து கொண்டே நிற்க படுக்கை அறையில் இருந்த ஆருத்ராவுக்கு சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. கலகலவென்று சிரிக்க தொடங்கினாள். ஹே, என்னடி சிரிப்பு? நான் உனக்கு ஏதோ ஆச்சுன்னு பயந்து போய் ஓடுனா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க என்ற பொய்யான கோபத்தை காட்டினான் ஈஸ்வர். பின்ன சிரிப்பு வராம என்ன பண்ணும் ஈஸ்வர்? சின்ன பிள்ளை மாதிரி ஓடி போய் அத்தை கிட்ட என்னன்னு சொல்றீங்க? நீங்க இன்னைக்குதான் சீக்கிரமா எழுந்திருக்கீங்க. எனக்கு காலையில எப்பவும் வர சாதாரண சோர்வு தான் இது. இதுக்கெல்லாம் பயப்பட ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அது கூட தெரியாம இப்படி பதறீங்களே என்று சொல்லி சிரித்தாள் ஆருத்ரா. அடிப்பாவி, உன்னை பத்தி கவலைப்பட்டு ஓடுனா என்னை கிண்டல் பண்றியா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி, அதான் அம்மா கிட்ட ஓடுன என்று ஈஸ்வர் வழிந்தான். சரி சரி, ரொம்ப வலிஞ்சது போதும், நீங்க போய் முதல்ல குளிச்சுட்டு ஆபீஸுக்கு புறப்பட வழிய பாருங்க என்று ஆருத்ரா அவனை விரட்ட ஈஸ்வர் அமைதியாக குளியலறை கீழே உணவறையில் கற்பகம் தன் கணவர் வேதநாயகத்திடம் ஈஸ்வரனின் காலை கூத்தை விவரித்துக் கொண்டிருந்தார். என்னங்க, உங்க பையன் பண்ற அலப்பறை இருக்கே, பொண்டாட்டி காலையில லேசா வாந்தி எடுத்ததுக்கே அம்மா ஆருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அலறி அடிச்சு மாடிக்கு இழுத்துட்டு போறான். எனக்கு சிரிப்பை அடக்க முடியல என்று கற்பகம் சொல்ல வேதநாயகமும் உறக்க சிரித்தார். விடு கற்பகம், நாம முதல் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் அவனும் இருக்கான். பேர குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஈஸ்வரோட இந்த ஆட்டத்தை நம்ம பார்த்தாகணும் என்று சிரித்து கொண்டே காப்பியை பருகினார். அப்பொழுது குளித்து முடித்து ஆருத்ராவுடன் கீழே இறங்கி வந்த ஈஸ்வரன் குடும்பத்தினர் அனைவரும் தன்னை பார்த்து சிரிப்பதைக் கண்டு மீண்டும் தலையை சொரிந்தபடி உணவு மேசையை நோக்கி நடந்தான். காலை உணவை அனைவரும் கலகலப்பாக முடித்த பிறகு ஈஸ்வர் தன் கைப்பையை எடுத்தபடி ஆருத்ராவின் அருகில் வந்தான். ஆரு, மத்தியானம் ரெடி ஆயிரு, நம்ம டாக்டர் கிட்ட ரெகுலர் செக்கப்புக்கு போகணும். நான் ஆபீஸ்ல இருந்து கரெக்டா 12 மணிக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் என்று அன்புடன் சொல்லிவிட்டு ஆபீஸுக்கு கிளம்பினான். அவன் சொன்னது போலவே மதியம் 12 மணிக்கு வீட்டிற்கு வந்து ஆருத்ராவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான். அங்கே பெண் மருத்துவர் ஆருத்ராவை பரிசோதித்து விட்டு தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை,
எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்கு என்று கூறி சில ஊட்டச்சத்து மாத்திரைகளை எழுதி கொடுத்தார். ஆரு, நீ இங்கேயே வெயிட் பண்ணடி, நான் போய் ஃபார்மசில இந்த மெடிசின்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஈஸ்வர் கீழே சென்றான். அவன் சென்றதும் ஆருத்ராவிற்கு அன்று மான்சியை பார்த்த அதே தாழ்வாரம் நினைவுக்கு வந்தது. மனதிற்குள் ஏதோ ஒரு உந்துதலால் மெதுவாக எழுந்து மான்சி சிகிச்சை பெற்ற அந்த பிரிவை நோக்கி ஓடிச் சென்றாள். ஆனால் அங்கே மான்சி இல்லை. அறை காலியாக இருந்தது. ஈஸ்வர் சொன்னது போல அவளை மனநல காப்பதற்கு மாற்றி இருப்பார்களோ என்று நினைத்து கொண்டே மீண்டும் வந்து தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் மருந்துகளை வாங்கி கொண்டு வந்த ஈஸ்வர் ஆருத்ராவை அழைத்து கொண்டு காரில் புறப்பட்டான். ஆனால் கார் வழக்கமாக வீட்டிற்கு செல்லும் வழியில் செல்லாமல் வேறொரு அமைதியான பாதையில் சென்றது. கார் ஒரு பெரிய மரங்கள் சூழ்ந்த அழகான மனநல காப்பத்தின் முன் வந்து நின்றது. ஆருத்ரா குழப்பத்துடன் பார்க்க, வா ஆரு என்று அழைத்து சென்றான் ஈஸ்வர். உள்ளே ஒரு கண்ணாடி கதவின் வழியே ஆருத்ரா எட்டி பார்த்தபோது அங்கே ஒரு நாற்காலியில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் மான்சி. அவளை கண்டதும் ஆருத்ராவிற்கு தங்களின் பழைய தோழி பருவ நினைவுகள் அலை அலையாக வந்து மோதின. ஒரு காலத்தில் எவ்வளவு ஜாலியாக அழகாக பழகிய தோழி இவள். தவறான எண்ணத்தாலும் பண ஆசையாலும் தன் வாழ்க்கையை இப்படி ஆக்கி கொண்டாளே என்று நினைத்தபோது ஆருத்ராவின் கண்களில் இருந்து தானாகவே கண்ணீர் வழிந்தது. பிறகு இருவரும் அங்கிருந்த முதன்மை மருத்துவரை சந்தித்து பேசினர். மருத்துவர் புன்னகையோடு, பயப்பட ஒண்ணுமில்லைங்க, மான்சிக்கு தொடர்ந்து சிறப்பான சிகிச்சையும் கவுன்சிலிங்கும் கொடுத்துட்டு வரும். அவங்க மனசுல இருக்கிற அந்த பயமும் குற்ற உணர்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. கூடிய சீக்கிரமே அவங்க முழுசா குணமாயிடுவாங்க என்று உறுதியளித்தார். டாக்டர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகே ஆருத்ராவிற்கு மனதிற்குள் முழுமையான நிம்மதியும் ஆறுதலும் கிடைத்தது. ஈஸ்வரை ஏறிட்டு பார்த்த அவளது பார்வையில் தன் கணவனின் பரந்த உள்ளத்தை குறித்த பெருமிதமும் காதலும் மட்டுமே நிறைந்திருந்தது. ஈஸ்வர் அவளது கரங்களை இறுக்கமாக பற்றி, இனிமே எதை நினைச்சு வருத்தப்படாதடி என்று கூறி அவளை மீண்டும் காரை நோக்கி அழைத்து சென்றான். அன்று இரவின் அமைதி அரை முழுக்க பரவி இருந்தது. மனநல காப்பத்தில் மான்சியை பார்த்து வந்ததிலிருந்தே ஆருத்ராவின் மனதில் இருந்த அத்தனை பாரங்களும் விலகி ஒருவித அமைதியும் நிம்மதியும் குடியேறியிருந்தது. மெத்தையில் ஆருத்ராவை தன் மார்போடு சேர்த்து அணைத்தபடி அமர்ந்திருந்தான் ஈஸ்வர். அவளது கரிய கூந்தலை மெல்ல வருடியபடியே அவளது காதோறும் குனிந்து மெல்லிய குரலில் வினவினான். ஆரு, என்று அவனது நெஞ்சில் முகம் புதைத்தபடியே பதிலளித்தாள். நாம கல்யாணமாகி இன்னும் ஹனிமூனு கூட போகலடி. இப்ப வேணா எங்கேயாவது போயிட்டு வரலாமா? உன்னால டிராவல் பண்ண முடியுமாடி? நாளைக்கே டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வேணா பிளான் பண்ணலாமா என்று கேட்டான். ஈஸ்வர் சொன்னதை கேட்டதும் ஆருத்ரா சட்டென்று தலையை உயர்த்தி ஆச்சரியமும் குறும்புமாக அவனது கண்களை பார்த்தாள். என்னங்க, இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ திடீர்னு ஹனிமூன் ஞாபகம் வருதா? அதுவும் நான் இந்த நிலைமையில 4 மாசம் வயித்தோட இருக்கும்போது போகணுமா உங்களுக்கு என்று சிரித்து கொண்டே கேட்டாள். அவளது அழகிய கேள்வியை கேட்டு ஈஸ்வர் மெல்ல சிரித்தான். அவளது தோலை மேலும் தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டு, ஏய் என் பொண்டாட்டி, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்டி. சும்மா உன்னை அழைச்சிட்டு போய் ஜாலியா சுத்தலான்னு தான் கேட்டேன். எனக்கு பெரிய ஹனிமூன் ட்ரிப்பெல்லாம் தேவையில்லடி. தினமும் இதெல்லாம் இருந்து எனக்கு கிடைக்கிற இந்த ஒரு முத்தம் இருந்தாலே போதும்டி என்று அளவற்ற காதலோடு நெகிழ்வுடன் சொன்னான். அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் ஆருத்ராவின் நெஞ்சில் தேனாய் வந்து பாய்ந்தன. தன் மீது ஈஸ்வர் வைத்திருக்கும் அசைக்க முடியாத காதலையும் தாய்மையடையும் தருணத்தில் அவன் காட்டும் கனிவையும் நினைத்து அவளது மனம் உருகி போனது.
அடுத்த நொடி வெட்கமும் காதலும் ஒன்றாக மேலிட ஈஸ்வரை இறுக்கமாக கட்டியணைத்துக் கொண்டாள் ஆருத்ரா. அவனது நெற்றி, இரு கன்னங்கள், தாடி படர்ந்த தாடி என அவனது முகம் முழுவதிலும் இடைவிடாமல் முத்தமழையை பொழிந்தாள். ஈஸ்வர், நீங்க எனக்கு கிடைச்சது நான் பண்ணின பேரதிர்ஷ்டம்ங்க என்ற உணர்ச்சி பெருக்கோடு முணுமுணுத்தாள். ஈஸ்வர் அவளது காதலை அள்ளி பருகியபடி அவளது முத்தமலையில் நனைந்து தன் கரங்களால் அவளை முழுமையாக சிறைப்பிடித்தான். லேசாக மேடிட்ட அவளது வயிற்றை தொட்டு தடவியபடி தன் மனைவியின் இதழ்களில் நீண்ட ஆழமான முத்தத்தை பதித்தான். இரவின் அறையில் ஆருத்ராவின் முகத்தில் வழிந்த காதலை ஈஸ்வர் இமைக்காமல் ரசித்துக் கொண்டிருந்தான். தன் முகம் முழுவதும் முத்தங்களை அள்ளி தெளித்த மனைவியின் இடுப்பை வளைத்து பிடித்து இன்னும் தன் உடலோடு நெருக்கமாக இழுத்து கொண்டான். அவளை பொறுமையாக கையாண்டான். ஆரு, நீ இப்படி என்ன கொஞ்சனா என்று ஈஸ்வர் குறும்பாக அவளது காதோரம் முணுமுணுத்தான். அவனது சூடான மூச்சுக்காற்று கழுத்தில் பட்டதும் ஆருத்ராவிற்கு உடலெல்லாம் லேசாக சிலிர்த்தது. அவனது அகன்ற மார்பில் தன் கைகளை பதித்து அவளை செல்லமாக நிமிர்ந்து பார்த்தாள். கொடுத்த என்ன பண்ணுவீங்களா ஈஸ்வர் என்று அவளும் குறும்பு கலந்த குரலில் கேட்க, என்ன பண்ணுவேனா என்று இழுத்த ஈஸ்வர் நொடியில் அவளை தனக்கு கீழே மேத்தையில் மென்மையாக சாய்த்தான். அவளது கூந்தல் பூக்களின் நறுமணத்தோடு மெத்தை எங்கும் சிதறி கடக்க அவளது முகத்திற்கு மேலே வந்து நின்று காதலுடன் அவளது விழிகளை நோக்கினான். 4 மாத கர்ப்பத்தின் பொலிவும் தாய்மையின் பேரழகும் அவளது முகத்தில் ஒரு புதிய ஒளியை கொடுத்திருந்தது. ஈஸ்வர் தன் கரங்களால் அவளது கன்னங்களை ஏந்தி அவளது உதடுகளை மீண்டும் தன் உதடுகளால் சிறைப்பிடித்தான். ஆருத்ரா தன் இரு கரங்களாலும் அவனது தோள்களை இறுக்கமாக பிடித்து கொண்டு அவனது அணைப்பில் தன்னை மறந்தாள். ஈஸ்வர் மிக கவனமாக அவளது வயிற்றுக்கு எந்த பாரமும் அழுத்தமும் வராதபடி தன் உடலை தாங்கிக் கொண்டு அவளது நெற்றி, கழுத்து வளைவு, தோள்கள் என மென்மையாக தன் காதலின் தீண்டல்களை பதித்தான். ஈஸ்வர் என்று ஆருத்ரா மூச்சரைக்க அவனது பெயரை முணுமுணுத்த போது அவனது மென்மையான கைகள் அவளது லேசாக மேடிட்ட வயிற்றை அன்போடு தடவி கொடுத்திருந்தன. உன்னையும் நம்ம குழந்தையையும் தாங்குற இந்த நொடி தாண்டி எனக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் என்று ஈஸ்வர் அவளது காதோரம் ரகசியம் பேசினான். அவனது அந்த வார்த்தைகளில் ஆருத்ராவின் மனம் உருகி வழிந்தது. மறுநாள் காலையிலே மருத்துவரை சந்தித்து ஆருத்ராவின் ஆரோக்கியத்தை பரிசோதித்தனர். பயப்பட ஒண்ணுமில்ல, கார் டிராவல் பண்ணலாம், ஆனா உடம்ப ரொம்ப அழைச்சிக்காம அமைதியான இடத்துல ஓய்விடுங்க என்று மருத்துவர் பச்சை கொடி காட்டியதும் ஈஸ்வரனுக்கு ஒரே மகிழ்ச்சி. சென்னை வெயிலையும் ஆபீஸ் டென்ஷனையும் மறந்து அமைதியான இயற்கை சூழலில் நாட்களை கழிக்க எண்ணி அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் கேரளா. கேரளாவில் அழகான ஏரியின் கரையோரம் அமைந்திருந்த ஒரு மர காட்டேஜை ஒரு முழு மாதத்திற்கு வாடகைக்கு எடுத்தான் ஈஸ்வர். ஆருத்ரா 4 மாத கர்ப்பிணியாக இருப்பதால் அவளுக்கு எந்த வேலை பலுவும் இருக்கக்கூடாது என்பதற்காக அவளை கனிவோடு பார்த்து கொள்ள ஒரு உள்ளூர் பணிப்பெண்ணையும் வேலைக்கு அமர்த்தினான். தினமும் காலையில் அந்த தூய்மையான மலைக்காற்று சென்னையில் வழியே வீசும்போது மரங்களில் அமர்ந்திருக்கும் கோயில்களின் கூவல் ஓசையோடு விழிப்பதே ஆருத்ராவிற்கு புது அனுபவமாக இருந்தது. ஈஸ்வர் தன் ஆபீஸ் லேப்டாப், போன் என அனைத்தையும் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு முழு நேரத்தையும் தன் மனைவியுடன் செலவிட்டான். மாலையில் இருவருமாக சேர்ந்து பச்சை பசேலென விரிந்து கிடக்கும் புல்வெளிகள், நெல் வயல்கள், மாமரங்கள், பலாமரங்களும் சூழ்ந்த தோப்புகளுக்கு
மெதுவாக நடைபயிற்சி செல்வார்கள். அந்த கிராமத்து மக்களின் அன்பான பேச்சும் அவர்கள் உபசரிக்கும் விதமும் ஆருத்ராவின் மனதை கொள்ளை கொண்டது. குறிப்பாக வாழை இலையில் பரிமாறப்படும் கேரளத்து பாரம்பரிய உணவுகளான புட்டு, கடலைக்கறி, ஆப்பம், தேங்காய்ப்பால் மற்றும் சுட சுட கொடுக்கும் மூலிகை குடிநீர் ஆகியவை ஆருத்ராவுக்கு மிகவும் பிடித்து போனது. ஈஸ்வரனும் தன் ஆபீஸ் டென்ஷன்களை எல்லாம் மறந்து குழந்தையைப் போல மன அமைதியோடு சிரித்து பேசி மகிழ்ந்தான். ஒரு நாள் மாலை ஏரிக்கரையில் அமைக்கப்பட்டிருந்த மரப்பலகை இருக்கையில் ஆருத்ரா அமர்ந்திருக்க அவளது தோள்களை அணைத்தபடி அமர்ந்திருந்தான் ஈஸ்வர். ஈஸ்வர், இந்த இடம் எவ்வளவு அமைதியா இருக்கு தெரியுமா? இந்த காற்று, இந்த மரங்கள், கோயிலோட சத்தம் மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்குங்க என்று ஆருத்ரா அவனது தோளில் தலை சாய்த்தாள். உன் முகத்துல இந்த சிரிப்பையும் நிம்மதியும் பார்க்கறதுக்கு தானடி உன்னை இங்கே கூட்டிட்டு வந்த என்று சொல்லி அவளது நெற்றியில் முத்தமிட்டான் ஈஸ்வர். இயற்கையின் மடியில் அந்த அமைதியான சூழலில் அற்புதமாக இருந்தது. கேரளா காட்டேஜின் படுக்கையறை அன்று முற்றிலும் ஒரு கனவு உலகம் போல காட்சியளித்தது. ஜன்னல் வெளியே வீசிய தென்றல் காற்று அறையின் மூலைகளில் வைக்கப்பட்டிருந்த செண்மக பூக்களின் நறுமணத்தையும் காட்டு மல்லிகையின் வாசத்தையும் அறை முழுவதும் பரவியது. கட்டிலில் மெல்லிய பட்டு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்க விளக்குகளின் மிதமான பொன்னிற வெளிச்சம் அந்த இரவுக்கு ஒரு தனித்துவமான காதலை கொடுத்தது. அன்று மாலை ஈஸ்வர் கேரளத்து கைத்தறி அங்காடியிலிருந்து ஆசையாக வாங்கி தந்த அடர் பச்சை நிற கேரள பட்டு சேலையை உடுத்தியிருந்தாள் ஆருத்ரா. தங்கம் ஜொலிக்கும் பார்டரும் அவளது மேனியை தழுவி நின்ற மெல்லிய பட்டு ஆடையையும் அணிந்து கூந்தலில் புதிய மல்லிகையை சூடி வந்தவளை பார்த்ததும் ஈஸ்வரனுக்கு தன் மனைவியின் அழகை பார்த்து கொண்டே இருந்தான். திரைப்படங்களில் வரும் கதாநாயகன் தன் காதலியை முதல் முறையாக பார்ப்பதைப் போல ஈஸ்வர் தன் விழிகளை அகல விரித்து அவளையே பார்த்து கொண்டு நின்றான். மெதுவாக அவள் அருகே நடந்து வந்தான். அவளது பார்வையில் இருந்த வெக்கமும் இதழ்களில் உறைந்திருந்த மெல்லிய புன்னகையும் அவனை முற்றிலும் சிறைப்பிடித்தன. ஆருத்ராவின் கைகளை பற்றி மெத்தையில் ஓரத்தில் அவளை அமர வைத்தான். ஈஸ்வர் தன் நீண்ட விரல்களால் அவளது கன்னங்களை மென்மையாக வருடினான். அவனது கட்டை விரல் அவளது தாடையை தொட்டு மெதுவாக கழுத்து வளைவை நோக்கி நகர்ந்தது. அவனது ஒவ்வொரு விரலின் ஸ்பரிசமும் ஆருத்ராவின் தோளில் ஒரு புது கவிதையை எழுதுவது போல் இருந்தது. அவன் தன் விரல் நுனிகளால் அவளது தோள்கள், கைகள் மற்றும் சேலையின் முந்தானை படர்ந்திருந்த இடங்களில் ஏதோ கற்பனை ஓவியத்தை வரைவதைப் போல மெதுவாக கோலமிட்டான். அவனது விரல்களின் தொடுதல் பட்ட இடமெல்லாம் ஆருத்ராவுக்குள் மெல்லிய மின்சார அலைகள் பாய்வது போல உடலெல்லாம் சிறுத்தது. ஒன்னுக்கே உரித்தான அந்த மென்மை மாறாத ஆருத்ரா வெக்கம் தாங்க முடியாமல் தன் இரு கரங்களாலும் ஈஸ்வரனின் இடுப்பை வளைத்து பிடித்து அவனது அகன்ற மார்பில் அப்படியே சாய்ந்து கொண்டாள். அவளது தலைமுடி அவனது மார்பில் பரவ ஈஸ்வர் அவளை இன்னும் இறுக்கமாக தன் உடலோடு அணைத்து கொண்டான். அவனது இதயம் சீராக துடிப்பதை அவளது கன்னங்கள் உணர்ந்தன. ஆரு என்று ஈஸ்வர் அவளது காதோரம் குனிந்து மெல்லிய குரலில் ரகசியம் பேசினான். என்று அவனது மார்பில் முகம் புதைத்தபடியே முணுமுணுத்தாள் ஆருத்ரா. இந்த கேரளா காற்று, இந்த பூக்களோட வாசம், அப்புறம் என் மார்புல சாஞ்சிருக்கிற நீ, இதை விட ஒரு அழகான ஹனிமூன் எனக்கு வேறு என்னடி வேணும் என்று கேட்டபடியே அவளது பிடரியில் தன் உதடுகளை பதித்தான். அவனது சூடான முத்தம் அவளது பிடரியை தீண்டியதும் ஆருத்ரா மெல்ல நிமிர்ந்து அவனது கண்களை பார்த்தாள். அவளது இமைகளில் தங்கியிருந்த காதலை பார்த்த ஈஸ்வர் அவளது நெற்றியில் தன் முத்தத்தை பதித்தான். பிறகு அவளது இரு இமைகள், மூக்கின் நுனி, சிவந்த கன்னங்கள் என ஒவ்வொன்றாக முத்த மலையை பொழிந்தான். ஒரு சினிமா காட்சியின் பின்னணி இசையைப் போல
ஜன்னலுக்கு வெளியே கோயில்களின் மெல்லிய கூவலும் ஏரி நீரின் சலசலப்பும் கேட்டுக்கொண்டிருக்க, உள்ளே அவர்களின் மூச்சரிப்பும் காதலின் ரகசிய உரையாடுகளும் மட்டுமே ஒலித்துக் கொண்டிருந்தன. மறுநாள் காலையிலே கேரள காட்டேஜை சுற்றி ஒரு புதிய உற்சாகமும் அழகும் தொற்றிக் கொண்டு இருந்தது. அன்றைய நாள் மலையாள மக்களின் ஒரு மிக முக்கிய திருவிழாவான ஓணம் பண்டிகை நாளாகும். காலை பொழுதே ஊரெங்கும் சண்ட மேளத்தின் முழக்கம் அதிர தொடங்கியது. தெற்கெங்கும் பெண்கள் அணி அணியாக கூடி வண்ண வண்ண புதிய மலர்களால் வாசல்களில் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டிருந்தனர். ஆண்களும் பெண்களும் தங்க பார்டர் வைத்த கேரள பாரம்பரிய ஆடைகளான அணிந்து மிகவும் அழகாக காட்சியளித்தனர். ஆருத்ராவிற்கு இதையெல்லாம் நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆசை மேலிட, ஈஸ்வர் அவளுக்காக ஒரு பிரத்யேகமான கேரள பாரம்பரிய பட்டு சேலையை வாங்கி வந்தான். அவளுக்கு அதை உடுத்தி தலையில் மல்லிகை பூவை சூட்டி அழகு பார்த்தவன் அவளை அன்போடு அந்த ஓணம் திருவிழா நடக்கும் தீடலுக்கு அழைத்து சென்றான். அங்கே சென்றதும் ஆருத்ராவின் கண்கள் வியப்பில் விரிந்தன. ஒரு பக்கத்தில் பிரம்மாண்டமான சண்டை மேள கச்சேரி தாள நயத்தோடு நடந்து கொண்டு இருந்தது. அந்த மேள சத்தத்திற்கு ஏற்ப அங்குள்ள இளைஞர்கள் ஆடிக்கொண்டிருந்தனர். இன்னொரு பக்கம் கேரளாவின் பாரம்பரிய நடனமான திருவாதிரை களி மற்றும் புலிகளி போட்டிகள் கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருந்தன. ஆருத்ரா அதையெல்லாம் கை தட்டி ரசித்து சிரித்து கொண்டிருப்பதை பார்த்த ஈஸ்வரனுக்கு மனதுக்குள் அளப்பரிய சந்தோஷம் பொங்கியது. மதிய வேளையில் ஓணம் பண்டிகையின் சிறப்பம்சமான பிரம்மாண்டமான ஓண சத்யா விருந்து உபச்சாரம் நடந்தது. அகன்ற வாழை இலையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட சுவையான உணவு வகைகள் பரிமாறப்பட்டன. முதலில் உப்பு, வாழைப்பழ உப்பிலிட்டது, இஞ்சி புளி, மாங்காய் ஊறுகாய், தொடர்ந்து அவியல், தோரன், ஓலன், காளான், பச்சடி, கிச்சடி போன்ற காய்கறிகள் உணவுகள். பிறகு சுட சுட சோறிட்டு அதன் மேல் கெட்டிப்பருப்பும் நெய்யும் ஊற்றப்பட்டு சாம்பார் மற்றும் காளான் குழம்பு பரிமாறப்பட்டது. இறுதியாக பாயச வகைகளான அடைப்பிரதமன் மற்றும் பாசிப்பருப்பு பாயசம் வாழை இலையில் பரிமாறப்பட்ட போது ஆருத்ரா அதன் சுவையில் மெய் மறந்து போனான். ஈஸ்வர் அவளுக்கு அருகில் அமர்ந்து ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து அன்போடு ஊட்டிவிட்டான். முதல் முறை கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு இயல்பாகவே பிரசவத்தை பற்றிய ஒரு சிறிய பயமும், ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படும் திடீர் கோபம் மற்றும் கவலை போன்ற மாற்றங்களும் இருப்பதும் வழக்கம். ஆனால் ஆருத்ராவிற்கு அந்த மாதிரி எந்தவித மன அழுத்தமோ பயமோ ஒரு துளி கூட வராதவாறு ஈஸ்வர் அவளை பார்த்து கொண்டான். அவளது ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசையையும் கேட்டு தெரிந்து நிறைவேற்றினான். அவளது மனது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக அமைதியாகவும் இருக்கும்படி ஒரு தாயைப் போலவும் நல்ல நண்பனைப் போலவும் நின்று அரவணைத்தான். சுற்றிலும் ஒலிக்கும் மேல தாளங்கள், வண்ண பூக்கோளங்கள், சுவையான ஓண சத்யா உணவு, எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை ஒரு இளவரசியை போல தாங்கி பிடிக்கும் கணவர் ஈஸ்வர். இதையெல்லாம் எண்ணி பார்த்த ஆருத்ராவின் மனம் பூரிப்பில் திளைத்தது. ஓணம் திருவிழாவின் கோலாகலமான நிகழ்வுகளும் சுவையான உணவுகளும் முடிந்து ஆருத்ராவும் ஈஸ்வரனும் தங்களின் காட்டேஜிற்கு திரும்பி வந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஈஸ்வரனின் தொலைபேசி ஒலித்தது. திரையில் அம்மா என்று திரையிடப்பட்டிருப்பதை பார்த்ததும் ஈஸ்வர் புன்னகையோடு அழைப்பை ஏற்று ஸ்பீக்கரை இயக்கி ஆருத்ராவின் அருகில் அமர்ந்தான். ஹலோ அம்மா. டே ஈஸ்வரா, எப்படிடா இருக்கீங்க ரெண்டு பேரும்? கேரளா காத்து நல்லா ஒத்துக்கிச்சா? என் மருமகள் ஆருத்ரா எப்படி இருக்காடா என்று கற்பகத்தின் குரலில் தாய்க்கே உரிய வாஞ்சையும் பதற்றமும் அலைமோதியது. அம்மா, நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கோம்மா. இன்னைக்கு இங்க ஓணம் பண்டிகை. ஆருத்ராவை ஊர் திருவிழாக்கெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டிட்டு இப்பதான் காட்டுச்சுக்கு வந்தோம் என்றான் ஈஸ்வர்.
உடனே போனை ஈஸ்வரிடமிருந்து வாங்கி கொண்ட ஆருத்ரா, அத்தை, நான் நல்லா இருக்கேன் அத்தை. அவர் என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. இன்னைக்கு ஓணம் சத்யான்னு வாழை இலையில் 20 வகை சாப்பாடு ஊட்டி விட்டாங்க அத்தை என்று ஆசையோடு கூறினாள். கற்பகத்தின் முகத்தில் மலர்ச்சி கூடியது. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா ஆரு. முதல் 4 மாசங்கிறது ரொம்ப முக்கியம்டா. உடம்ப ரொம்ப அழைச்சிக்காதீங்க. ஈஸ்வரா, பொண்டாட்டிக்கு என்னென்ன சாப்பிட பிடிக்குதோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுடா. ஆருத்ரம்மா, ஏதாச்சும் வேணும்னா தயங்காம அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்லணும், புரியுதா என்றார் பரிவோடு. அப்பொழுது கற்பகத்தின் கையில் இருந்த போனை வேதநாயகம் வாங்கி பேசினார். ஹலோ ஆருத்ரம்மா, மாமா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? ஈஸ்வர் உன்னை நல்லா பாத்துக்கிறானா? அவன் ஏதாச்சும் குறும்பு பண்ணானா என்கிட்ட சொல்லு. நான் ஊருக்கு வந்ததும் அவனை பாத்துக்கிறேன் என்று மாமனார் கிண்டல் அடித்தார். இல்ல மாமா, ஈஸ்வரனை ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. எனக்கு எந்த குறையும் இல்ல மாமா என்று ஆருத்ரா சிரித்து கொண்டே பதிலளித்தாள். ரொம்ப சந்தோஷமா.